இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்தவோ காயப்படுத்துவோ இது எழுதப்படவில்லை. இவைகளை படித்து சந்தோஷப்படுங்கள். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உறவு கொள்ள வேண்டாம். ஒரு புதிய உறவு என்பது தானாய் பூக்கும் பூவை போல இருந்தால் அதில் சந்தோஷம் ஏராளம் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மதன் ராஜ் பேசுறேன். மறுபடியும் ஒரு அம்மா மகன் கதையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது முழுக்க ஒரு கற்பனை கதை. இதை படித்து உங்கள் கருத்துக்களை நிச்சயம் எனக்கு அனுப்புங்கள். வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிந்து, 42 வயதான திருமணமான பெண். என் கணவர் மற்றும் மகனுடன் நான் வாழ்ந்து வருகிறேன். ஒரு புகழ்பெற்ற பெண்கள் கல்லூரியில் ஒரு விரிவுரையாளராக வேலை செய்கிறேன். நான் ஒரு பரந்த மனதுடன் நவீன தாய், மிகவும் பழமைவாத இல்லை. நான் சுதந்திரம் மற்றும் தற்போதைய பேஷன் அனுபவிக்கிறேன். எதையும் டேக் இட் ஈஸி என்று எடுத்துக்கொள்ளும் டைப் நான். என்னுடைய பர்சனாலிட்டியில், அழகில், உடையில் எப்பொழுதும் அப்டேட்டாக இருக்க வேண்டும் என்று அதிகம் கவனம் செலுத்துவேன். நான் 5.7 உயரம், கோதுமை நிறம் உடைய ஒரு அழகிய குடும்ப பெண். சிறிது தொப்பையுடன் மற்றும் 2 மடிப்பு உடன் கூடிய அடிவயிறு. என்னை பார்ப்பவர்கள் நிச்சயம் என்னுடன் இருக்க நினைப்பார். ஆனால் நான் யாரையும் என்னை தொடவிட்டதில்லை. என் புள்ளிவிவரங்களை நீங்கள் கற்பனை செய்யலாம். நான் சாரீஸ் மற்றும் அரிதாக சல்வர் அணிவேன். சில நேரங்களில் என்னை பார்க்கும் ஆண்கள் என்னை கற்பனையால், தங்கள் மனதில் தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறேன். அதை கண்டும் காணாமல் சென்று விடுவேன். நீங்கள் உங்கள் 40களில் இருக்கும்போது இது அரிது. இப்போது கதைக்கு வருகிறேன். என் கணவர் ஒரு மருத்துவர். எப்போதும் மருத்துவ சேவையில் இருப்பர். நிறைய பணம் சம்பாதிக்கிறார். ஆனால் அவர் என்னைவிட 8 வயது மூத்தவராக இருக்கிறார். உறவுல அவர் அவுலாவாக நாட்டம் காட்டுவதில்லை. நான் அவரை மிகவும் காதலிப்பதை, அவருடன் அனுப்பி வைப்பதை விரும்புகிறேன். ஆனால் அவருக்கு என்னோட கஷ்டம் புரியவில்லை. மேலும் அரசு மருத்துவமனையில் மயக்க மருந்து கொடுக்கும் மருத்துவர் என்பதால் ஆபரேஷன் நடக்கும் இடங்களில் இவர் தான் கண்டிப்பாக இருப்பார். ரொம்ப பிஸியான ஆளு. என் இளவயதில் இருந்து எனக்கு யார் மீதும் காதல் வந்தது இல்லை. இவர் என்னோட கணவர் ஆன பின்பு தான் இவரை காதலித்தேன். இவரு மட்டும் தான் என்னை தொட்டவர். மற்றவர்களிடம் நான் நெருப்பாகத்தான் இருந்து வந்தேன். நான் யாருடனும் தொடர்பு கொள்ளவில்லை. ஆரம்ப நாட்களில் அவர் மது மற்றும் அடிமை ஆகி இருந்தார். அதில் இருந்து வெளிவர அவரால் முடியலை. அப்போது அவரை அவரது கவனத்தை திருப்ப காம புத்தகத்தை படிப்பர். ஆனால் இன்று அவர் நல்ல இருக்காரு. நான் தான் கஷ்டம் அனுபவிக்கிறேன். என்ன செய்வதுன்னு தெரியல. புத்தகம் எங்க போய் வாங்குவதுன்னு தெரியல. அப்போது தான் ஒரு யோசனை வந்தது. கூகுளேல தேடி பார்க்கலாமுன்னு முடிவு செய்து தேடினான். அப்போ தான் இன் கதைகளை படிக்க நேர்ந்தது. அப்பா, என்ன ஒரு இன்பம்! ஒரு வித கிளர்ச்சி ஏற்பட்டது. ஏதோ ஒரு புதிய உலகிற்குள் போகிற மாதிரி ஒரு அற்புத உணர்வு, ஒரு பரவசம், சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த கதைகளை படிக்க படிக்க என் ஆசை என் மகன் மீது வந்தது. அவன் ஒரு விளையாட்டு வீரன், நீச்சல் மற்றும் ஓட்ட பந்தய வீரன். அவன் உண்டு, அவன் படுப்பும் பயிற்சி என்று இருப்பான். அவன் பெயர் மதன். அவனுடைய பேருக்கு ஏற்றாற் போல அவன் மன்மதன் தான். அவனை இது வரை மகனாக தான் பார்த்தேன். ஆனால் இப்போது இந்த கதைகள் படித்த பின்பு அவனை என்னோட காதலனாக பார்க்கிறேன். என்னோட மனதில் பட்டாம் பூச்சி பறக்க ஆரம்பித்தது. அதற்கு எத்தாற்போல என் காதில் எங்கேயோ ஒரு பாடல் வரி கேட்டது. ஒரு பட்டியாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுத்துகின்றதே. பாடல் கேட்க கேட்க நான் என்னை மறந்தேன். எப்போதாவது அவர் ஷாப்பிங் செய்வதற்காக என்னை வெளியே அழைத்து செல்வார். இப்போது எல்லாம் என் கணவர் எப்பொழுதும் வேலையில் பிஸியாக இருப்பதால்
நானே ஷாப்பிங் சென்று விடுவேன். ஆனால் இப்பொழுது என் மகனுடன் கற்பனை காதலனுடன் ஷாப்பிங் போனால் என்ன என்று தோன்றியது. எப்படியாவது அவனை என் வழியில் வலையில் விழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உதித்தது. அத்தகைய ஒரு நாள் வந்தது. மனதில் 1000 ஆசைகளுடன் அவனை எப்படியாவது மயக்க விரும்பினேன். என்ன செய்வதுன்னு யோசனையுடன் இருந்தேன். அதற்கு ஏற்றாற்போல ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. எனது கணவர் ஒரு செமினார் விஷயமா பெங்களூரு செல்ல வேண்டும். அவர் வர எப்படியும் 1 வாரம் ஆகும் என்று சொல்லிட்டு கிளப்பிவிட்டார். அது ஒரு சனிக்கிழமை மாலை. என்னோட மகனும் தனது பயிற்சிகளை முடித்து சண்டே ஃப்ரீவாயே இருப்பான். அதனால் அவனை மயக்க இது தான் சரியான நேரம் என்று எண்ணி காலை எழுந்த உடன் அவனிடம், மதன் கண்ணா, இன்று அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். உடனே அவன், மா என்னம்மா இன்று தான் நான் பிரி. இன்று போய் என்னை டிஸ்டர்ப் பண்ணேறிய. டேய், உன்னோட அப்பா வேற இங்க இல்லை, நீ தானே என்ன பத்திரமா பார்த்துக்கணும். பியில் எஸ்டா என் கண்ணு இல்லன்னு செல்லம்ல என்று கொஞ்சினேன். அவனும் சரி சரி என்றான். நான் இப்போது அழகிய சேலை கட்டி அவனுடன் கிளம்ப தயார் ஆனேன். இருவரும் என்னோட ஸ்கூட்டில கடைக்கு சென்றோம். பின்னால் அமர்ந்து வர நான் வண்டியை ஓட்டினேன். சில வீட்டுப் பொருட்களை வாங்க ஒரு ஷாப்பிங் மாலுக்குள் நுழைந்தோம். அது ஒரு புகழ்பெற்ற ஷாப்பிங் மால். அம்மா, இன்னைக்கு ரொம்ப கூட்டம் இருக்கு போல இருக்கு. நம்ம இன்னொரு நாளைக்கு வரலாமா என்று மதன் சொல்ல, டேய் ப்ளீஸ்டா, இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு விட்டா அப்புறம் இன்னும் 1 வாரம் கஷ்டம்டா. ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போடா என்று. சரி சரி, இன்னைக்கு என் டைம் வேஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்ட, யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லி என்னை கடைகளுக்கு அழைத்து சென்றான். நாங்கள் கடைக்குள்ளே நுழைந்தோம். கடைக்குள்ள கூட்டம் அதிகமாய் இருந்தது. நாங்கள் சில பொருட்கள் வாங்க முதல் மாடிக்கு போக வேண்டும். எனவே நாங்கள் லிஃப்ட் கிட்ட போனோம். என் முன்னாடி பெண்கள் இருந்தார்கள். என் பின்னாடி மதன் இருந்தான். அவன் வெறும் ஷார்ட்ஸ் மற்றும் டி ஷர்ட் அணிந்து இருந்தான். கூட்டத்தில் அவன் என்ன ஒட்டி நின்றான். அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். லிஃப்ட் நின்றது. எல்லாரும் இறங்கினார்கள். வெளியே நின்று இருந்த மக்கள் கீழே போகணும்னு கேட்க, இல்லை நாங்கள் மேல போகுறோம்னு சொன்னான் மதன். சரின்னு யாரும் ஏறவில்லை. இப்போது நானும் மதனும் மட்டும். தன லிஃப்ட் கதவு சாத்தியது. உடனே மதன் என்னை திருப்பி பிடித்து, நீ பயங்கரமான ஆளுமான்னு சொல்ல, அப்போது எதிர்பார்க்காமல் அவனோட போன் ரிங் ஆனது. நாங்கள் நினைவு வந்தவர்களாய் பிரிய மனசு இல்லாமல் விலகி நின்றோம். போனில், அப்பா தான், மா என்ன சொல்லுறது என்று கேட்டான். இங்க கொடுன்னு சொல்லி நான் வாங்கி பேசினேன். கணவர், என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் மதனும் இப்போ தான் ஷாப்பிங்கு வந்தோங்க. கணவர், சரிம்மா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னோட டெபிட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோமா சொன்னாரு. கணவர், தாஸ் வருவான் ஈவினிங், அவனிடம் என்னோட டேப்லேல இருக்கிற பைலை கொடுத்துடுன்னு சொல்லி என்ன நான் அவனிடம் பேச வேண்டும்னு சொன்னாரு. ஒரு வழியா அவரு கால் பேசி முடித்தார். போன் அவன் ஷர்ட் பாக்கெட்ல போட்டுட்டு, என்னடா இப்படி பண்ணேற என்றேன். அம்மா ப்ளீஸ்மா, நல்ல சான்ஸ். லிஃப்ட் நின்றது. 3 ஃப்ளோ வந்தது. நாங்கள் இறங்க கொஞ்சம் மக்கள் ஏறினார்கள். சுடிதார் செக்ஷன், புடவைகள் செக்ஷன் என்று சென்று சிலவற்றை வாங்கி கடைசியாக இன்னர் செக் எனக்கு சென்றோம். அங்கே எனக்கு பிரா மற்றும் பாண்டீஸ் வாங்கினோம். அவற்றுடன் நான் வாங்கிய சுடிதாரை ட்ரையல் ரூம் சென்று போட்டு பார்க்க சென்றோம். அங்கே 4-5 ரயில் ரூம்கள் இருந்தது. கடைக்கார பெண், நீங்க ட்ரையல் பார்த்துட்டு வாங்க, நான் அந்த கஸ்டமர் பார்த்துட்டு இருக்கேன் என்று சொல்லி சென்றுவிட நான் உள்ளே சென்றேன். வெளியே பைகளுடன் நின்று கொண்டு இருந்தான். உள்ளே சென்ற எனக்கு ஒரு யோசனை. மதனையும் உள்ளே அழைத்து கொண்டால் என்ன என்று.
கதவை திறந்து எட்டி மதனை பார்த்து. மதன் ஒரு சின்ன ஹெல்ப் உள்ள வரியா என்று கேட்க, அதற்காகவே காத்து கொண்டிருந்தது போல் அவன் வேகமாக உள்ளே நுழைந்தான். நுழைந்தவன் என்னை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். கூட்டம் நிறைந்த ஒரு மாலில் ட்ரையல் ரூமில் என் மகனுடன் நான் இந்த நிலையில் இருப்பேன் என்று நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. அதை நினைக்கும் பொழுது ஒருவித கிக்காகவும் கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. ஆனால் கடைசியில் வென்றது என் ஆசைதான். வெளியே சேல்ஸ் பெண் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. மேடம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று. அப்பொழுதுதான் நாங்கள் சுயநினைவுக்கு வந்தோம்.